ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே புகை மூட்டமாக இருக்குல்ல, நான் வந்து ஏதோ லெதர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சேன். வெரி ஹார்ட் இங்கிலீஷ். நாங்கள் இப்போ நாடோடிகளை பார்க்க வந்து நாங்களும் நாடோடிகளாக மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரெக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் தாங்க, உலான்பட்டாரில் இருக்கோம். இந்த உலான்பட்டார்லேருந்து நான் வந்து மிகப்பெரிய சஸ்பென்ஸான அட்வென்ச்சரான, அதாவது என்னோடய வாழ்க்கையிலேயே அட்வென்ச்சரான ட்ரிப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தான் இந்த ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இந்த ட்ரிப்புக்காக தான் வந்து நான் மங்கோலியாவுக்கு வந்த காரணமே. இந்த ட்ரிப்பில் பயங்கரமாக இருக்க போகுது, ரொம்ப அபாயகரமாகவும் இருக்க போகுது, அட்வென்ச்சரஸாகவும் இருக்க போகுது, ஆச்சரியமாகவும் இருக்க போகுது, நிறைய விஷயங்கள் வந்து இருக்க போகுது. பட் நல்லா ஓவர பில்டப் போடுற அப்படின்றதுக்கெலாம் சின்ன சாம்பிள் நான் எடுத்துகிட்டு போகிற திங்ஸை மட்டும் உங்களுக்கு காமிச்சாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீங்கள் டீசர்லேயும் பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். கையில் போடுறதுக்கான க்ளவுஸ். இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விற்கிறாங்க. நம்ம ஊர் காஷ்மீரி கிடையாது, மாடோட யாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாட்டோட முடியில் வந்து பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கு மேலே போடுறதுக்கு இன்னொரு க்ளவுஸு, உள்ள லைனர் மாதிரி போட்டுருவாங்க. இது வந்து தலையில் போடுறதுக்கு, இது கழுத்தில் போட்டு காதை மூடுறதுக்கு, இது வந்து கழுத்தை போட்டு காதில் மூடுறதுக்கு. ஸோ இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா யாக்குன்ற ஒரு மாடு, பெரிய மாடு இருக்குங்களா, அதில் வந்து பண்ணது. இதை போட்டு தான் உள்ளே ரூம்லேயே இருக்க முடியும், ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு வந்து குளிராக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு முடியில் செய்யப்பட்ட ஒரு சாக்ஸுங்க. இந்த சாக்ஸ் வந்து உள்ளே போட்டுக்கிட்டு நல்லா வந்து சூடு ஏறணுமா காலில், அதுக்காக வந்து இது வாங்கியிருந்தேன். முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஷூ தாங்க. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா யாக்கோட மாட்டு தோலில் வந்து பண்ணதுங்க, உண்மையிலே உள்ள தோல். உடனே வந்து இந்த வீகன் ஆக்டிவிட்டிஸ் குரூப்லாம் உள்ளே வந்துடுறாங்க. மேலே இருக்கிற முடி, இது வந்து குளிரில் இருக்கிற நாய் இருக்கும்ல, வேட்டை நாயோ அந்த இது ஓனாயோ அதோட முடிங்க. இது உள்ளே வந்து ஆட்டுத்தோல், அதுக்குள்ளேயும் வந்து முடி வச்சுருந்தாங்க. இந்த ஷூ மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 12,000 கிட்ட வச்சுக்கேன் இந்திய ரூபாயில். அது மாதிரி சின்ன சின்னதாக வந்து வாங்கி ஏகப்பட்ட அமௌண்ட்டு கிட்ட வந்துடுச்சு. அது இல்லாமல் வந்து ஃபேண்ட்டை காமிக்க பாருங்க. இதாங்க என்னோடய ஃபேண்ட்டுக்குள்ளே ஒரு லேயர் போடணும். இதில் தெர்மல் லேயர் சொல்லுவாங்க, இது ஒன்று. அதுக்கு மேலே ஒட்டக்க முடியில் செஞ்ச ஒரு ஃபேண்ட்டுங்க, நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கும். இந்த ஃபேண்ட் வந்து அதுக்கு மேலே போடணும். நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஜாக்கெட் ஒன்று இருக்குது. இது ஜாக்கெட்டுக்கு இல்லாமல் நான் மேலே இப்போ ஒரு லேயர் போட்டிருக்கேன், உள்ள டிஷர்ட்டு உள்ளே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த லேயர் வரும், அதுக்கு மேலே ஜாக்கெட் வரும், அதுக்கு மேலே இந்த விண்ட் ப்ரூஃப் வரும். காற்று அடித்தா நம்ம வந்து குளிராமல் இருக்கிறதுக்காக இது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு குளிரான இடத்துக்கு வந்து நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, ஓவராக பில்டப் பண்ணாமல் வாங்க இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ அது இல்லாமல் வந்து இங்கே நான் ரஷ்யா வீசா வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ காலையில் போய் எம்பசியில் வாங்கிட்டு நான் அப்படியே நீ கிளம்ப போகிறேன். அதான் வந்து பிளானு. முடியெல்லாம் கொட்டி போச்சு, இன்னும் பண்ண முடியாது. டர்க்கியில் எதாவது வாங்கி ஒட்டுவானுங்களாமா, அதை வேணால் வாங்கி ஒட்டிக்க வேண்டியதான். பட் முடி மேட்ரு இல்லை, ட்ரிப்பு தான் மேட்ரு. ஸோ அதனால் இப்போ நம்ம அட்வென்ச்சராக இந்த பயணம் 10 நாள் இருக்க போது வாங்க போகலாம். ஸோ இதாங்க நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டலு. இது வந்து கிச்சனு. இப்போ தான் காலைல 8:30 மணியாகுது, விடிக்குது. காலைல எழுந்தோடனே சுடுதண்ணி குடிக்கிறது தான் பழக்கம். ஏன்னா சுடுதண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஏரியாவில். அதனால் இந்த மாதிரி பாய்லரில் கீசர் அது பேர் நான் என்னமோ சொல்லுவானுங்க, இதை வந்து போட்டு சுடுதண்ணி போட்டு குடிக்கிறது தான் காலைல. Good morning, bro. Oh, for me? Oh, you're seeing me first time? Are you excited, bro? Exactly. For the expedition? Maybe, yeah. You excited? I'm scared, man. இங்கே குளிர் தாங்க மாட்டேது அவனுக்கு. I don't know how you going to feel the cold there, man. I don't know, man. You're wearing dry. Now, hopefully, if I feel cold, then I'll take your clothes. That's all option I have. I'm not giving to you. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து நம்ம சைஸ் வித்தியாசமாக இருக்கனால அவனுக்கு பார்த்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காலையிலே வந்து ஒரு கப்பு சுடுதண்ணியை குடிச்சிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே உலான்பட்டார்லேருந்து கிளம்பி வச்சுங்க. ஒரு நல்ல செய்தி என்னன்னா வந்து நமக்கு ரஷ்யன் வீசா கிடச்சிருச்சு. இப்போ தான் எம்பசியில் போய் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இந்த உலான்பட்டாரை விட்டு. வாட் இஸ் தட்? ஓ, இட்ஸ் பொல்யூஷன். Smoke. Market. No, there. Smoke. Smoke? There is a factory. Okay. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா
கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே புகை மூட்டமாக இருக்குல்ல, நான் வந்து ஏதோ லெதர் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சேன். இது என்னன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஹீட்டர் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து பைப்பில் வந்து சுடுதண்ணி மாதிரி போயிட்டுருக்கு. அந்த இது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கனெக்ஷன் பைப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹீட்டர் வந்து ரூமை வார்மாக வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஹீட் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு ஃபேக்ட்ரி இருக்குங்க. இந்த மாதிரி இங்கேருந்து இந்த நகரம் ஃபுல்லாகவே வந்து பைப் லைனில் சுடுதண்ணியை கொடுத்து, அதாவது வார்மாக வீடை வந்து நல்லா ஹீட்டாக வைக்கிறதுக்காக வந்து ஃபேக்ட்ரிங்க. மாதத்துக்கு வந்து $50 வந்து கொடுக்குறாங்க. கம்மி குறைஞ்சபட்சம் $50, $100 அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரேட்டாக இருக்குமாமா. நம்ம ஊரில் வந்து கரண்ட்டுக்கெலாம் வந்து நான் ஃபேக்ட்ரி இருந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடை வார்மாக வைக்கிறது ஹீட்டருக்கு வந்து ஃபேக்ட்ரி இருக்கிறத முதல் முறையாக பார்க்குறேங்க. இதெல்லாம் அப்படியே வந்து அவுட்டரில் இருக்கிற வீடுகள். It's only for the apartment. They are the small houses there. It's we call the Guilty Street. What in street? the mountains. What house? Guilty Street. Guilty Street. They make fire. Oh, okay. Yeah. They make fire. Yeah, use the coal. Oh. They use the coal for this factory also. No, the small houses is. No, I mean the factory. What they use? The factory, Coal. Coal. Also coal. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ நெருப்பு மூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோல் வந்து பயன்படுத்துகிறாங்களா, மரக்கட்டையெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து டெய்லி மரக்கட்டையெல்லாம் கொளுத்துறாங்கன்னா என்ன வருது? ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு இது கேட்கும் போது, இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆகுது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக லஞ்சுக்கு வந்து நிப்பாட்டிடுவோம். வர வழி தான் வேறு லெவலுங்க, செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நைட் ஆனால் நைட் இந்த இருட்டப்போ தான் சேருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டாக இருந்துச்சு கிளம்புறதுனால. எப்படி இருக்குது பாருங்க ஏரியா. இதுதான் எங்கள் டிரைவர். நாட் ஈட்டிங் ஈட்டிங் நோ ஒன்லி ஸ்மோக். Love is love. Love is love. Yo. ஸோ அங்கேருந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே பில்லு போடணும். வேணுங்க எடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு போடுறாங்க. ஸோ வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதான் வந்து ஃபுட்டு. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபுட்? திஸ் ஒன் كاني مختار كداني مختار. إذا حلو نغطى تجاني مختار. What do you say? How you say it? Hato nagoto tahenimach. Oh my, very hard. But English, in English, chicken, rice and salad. I think in English is easy for me. Chili sauce, huh? Chili sauce chicken. ஸோ இதான் வந்து மங்கோலியன் லோக்கல் ஃபுட்டு. இது வந்து மங்கோலியன் டீ நம்ம சாப்பிட்றோம் முன்னாடி. இதான் அது. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக அந்தளவுக்கு கோல்டாக இல்லை, வெயில் தான் பிச்சு எடுக்குது. வெயில் மூஞ்சி அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். வெள்ளையும் கோல்டு அந்தளவுக்கு தெரில, குளிரில். It's not cold much today. No cold. Very warm. Sun is coming. It's tomorrow. Tomorrow? நாளையிருந்து தான் குளிர் ஸ்டார்ட் ஆகுதாமா வேறு லெவலில். ஸோ கைஸ் கரெக்டாக 12 மணிக்கு கிளம்பி 9:30 மணிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டோங்க. காலையில் வியூ வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒன்றுமே தெரில பார்த்தீங்களா. காரு இதை நாங்கள் தங்குற இடம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு தெரில. காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்னென்னா வந்து காருக்கு குளிராக இருக்குது. இப்போ கீழே ஸ்னோ தான். குளிராக இருக்கனால வந்து ஹலோ விஷ்ணு, குளிராக இருக்கனால வந்து திங்ஸ்லாம் நம்ம உள்ளே வைக்க முடியாதுங்க, எல்லாமே ஐஸாக போயிடும்.
அதனால எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடணும் உள்ள. விஷ்ணு What is this? what is this your jacket Why are on? you giving this? He gave me. He gave me. You don't want jacket? Shano. Hello. Shano na hello nga அந்த ஊர்ல மங்கோலியன் லாங்குவேஜ்ல. How are you? Good. Good. Thank you so much. Hot mother. Highway வேற லெவல்ல இருக்கு இந்த ஏரியா. What's up, man? What's up, man? You feel cold? No, it's okay, man. It's okay, yeah. கோல்ட் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தாங்க இருக்கு. இங்கே தானே தூங்க போகிறோம் உள்ள ரூமில். செம்ம ஹீட்டாக இருக்கு உள்ள, வார்மாக இருக்கு. டார்மெண்ட்ரி பெட்டை பாருங்க. நைட் நம்ம இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். காலையில் வேறு லெவலில் இருக்க போகுது. இதாங்க அது இந்த ஹீட்ரு தான் நம்ம காலையில் பார்த்தோம். இங்கே இந்த வர தண்ணி சூடாக இருக்குது. இந்த தண்ணி உள்ள சூடாக வர்றதுக்கு ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குது. ஃபேக்ட்ரியிலேருந்து பைப் லைன் மூலியமாக கொண்டு வராங்க. இடம்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா வந்து நாங்கள் இப்போ நடவடிக்கைகளை பார்க்க வந்து நாங்களும் நடவடிக்கைகளை மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 10 நாளைக்கு குளிக்க முடியாதாமா, குளிக்கிறதுக்கு இடமே கிடையாதான். இங்கே உள்ள மக்கள் குளிக்கவே மாட்டாங்க. 2 வாரத்துக்கு ஒரு குளிப்பாங்களாமா. பப்ளிக் டாய்லெட் இருக்குமா நம்ம ஊரில், பொது கழிப்பறை அந்த மாதிரி வந்து இருக்குமா, அங்கே போய் குளிப்பாங்களாம். இங்கே எந்த ஒரு சிட்டியில் மட்டும் தான் இருக்குமா, இங்கேருந்து இதுக்காக தனியாக பிரத்யேகமாக வந்து குடும்பத்தோடு போவாங்களாமா குளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம 10 நாளைக்கு வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் தெரில. அது இல்லாமல் இப்போ டாய்லெட் போகிறதுக்கு இடம் கிடையாது, இங்கே டாய்லெட்லாம் கிடையாதாம்மா, ஓப்பனில் தான் போகணுமா. நான் ஒரு தடவை வந்து லே லடாக்கில் போய் எனக்கு அனுபவப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்குது. பட் இந்த ஐஸில் வந்து டாய்லெட் போகிறதுக்கான விருப்பங்கள் எனக்கு இல்லை. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு காலத்தில் இப்போ செம்ம குளிருது. வெளில வந்தாலும் ஜாக்கெட் போடாதனால, ஜாக்கெட் போட்டால் பிரச்சனை இல்லை. 5 டிகிரி 10 டிகிரி தான் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாங்க. உள்ளே வந்தோன்னா அப்படியே ஹீட்டாக இருக்குங்க. Oh, you bring food from there? Food from Ulaanbaatar? Yeah. Oh, really? Yes. ஓகே, சாப்பாடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உலான்பட்டார்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க சமைக்கிறதுக்கு. ஓ, கோயிங் டு குக்? ஓகே, இங்கே பாருங்க பூனை. சாப்பாடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த 10 நாளைக்குமே வந்து இவங்களே சமைச்சிடுவாங்களாம். மதியானம் இன்றைக்கி முதல் நாள் மட்டும் தான் சமைக்கலை. பட் நாளைக்கு காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு மட்டும் வெளில போகிறோம். காலை சாப்பாடு நைட் சாப்பாடுலாம் வந்து இவங்களே செய்கிறாங்க. அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட்டோம்னா. காலையில் தெரிஞ்சு அருமையாக இருக்கும் நினைக்கிறேன் வியூவு. ஆட்டோமேட்டிக். What is this room? Oh, is there? I thought that is toilet, man. That side, but it's not. You sleep me here or there? Okay, let's sleep there. I'll sleep there. Yeah. No, let them sleep. No, I'll Yeah, because the woman is there, no? Woman is there, no? They sleep separate. let them sleep separate. Yeah, I'll sleep here. Man. I sleep there, single person. Okay, guys. நான் போய் தூங்க போகிறேன். காலைல விஷ்ணு வந்து டாய்லெட் போகும்போது பார்க்கலாம். So what you're saying?